பொண்ணுங்க மரியாதையில அண்ணான் கூப்பிடுறத விட பயத்துல அண்ணான் கூப்பிடுறது தான் ஜாஸ்தியா இருக்கு. அதை மாத்திர மாதிரியான ஒரு மனுஷனா இந்த மனுஷன் அங்க இருந்தா அவன் வந்து விளையாட்டுக்கு தானே பாரு அப்படின்னு சொல்ற அந்த விளையாட்டா இந்த ஷோல நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். நீங்க விமன் சேஃப்டின்னு சொல்லி இந்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் கேட்டா அவங்க இப்ப என்ன ஏற்கனவே 7வது சீசன்ல நடந்ததுனால வைல்ட் கார்டு ஒருத்தங்க வந்து அதையே பாயிண்டா வச்சு டைட்டில் வரைக்கும் அடிச்சிட்டாங்கன்றதால இனி ஒருத்தங்க தைரியமா சொல்றாங்க உமன் சேஃப்டி இல்லன்றது சொல்லிடுவாங்க. நீங்க வச்சா எல்லாரையும் வைங்க சார், ஜென்ஸையும் சேர்த்து வைங்க. ஒரு ஜென்ஸோட வீடியோவை சும்மா குறும்படம் மாதிரி போட்டு காமிச்சு பேசுங்க. நம்ம பொண்ணுங்கள்ட்ட இவங்க கேட்டாங்களா திவாகர் ரொம்ப சேஃப்டியா? நான் திவாகர் இல்ல, ஷோ சேஃப்டி, ஷோல இருக்கிற சேனல் சேஃப்டி, பீப்புள் சேஃப்டி. திவாகர் எச்சையா பிஹேவ் பண்ணனா பச்சையா அங்க இருக்கிற பொண்ணுங்களை செவுல விட்டுரும். நான் சொல்றது என்னன்னா அவரு வரம்பு மீறி நடக்கிறத அதை மீறி நடக்கிறாருன்னு ஒரு தவிர அவரை எம்பாரஸ் பண்ணுங்க. அவரை நீங்க ரெக்கார்ட் கொடுங்க கூட நான் சொல்ல மாட்டேன். எம்பாரஸ் பண்ணுங்க, அவரை அசிங்கப்படுத்துங்க. அவர் அசிங்கப்படும் பொழுதுதான் அவர் இதெல்லாம் தவறு, என் படிப்பு என் அறிவுன்னு சொல்ற அவருக்கு அந்த அறிவு அங்க இடத்துல வரட்டும். ஒரே பாயிண்ட், ஹவுஸ்மேட்ஸ் பயத்துல திவாகரை பிராண்ட் பண்ணது மிக தவறான செயல். வன்மையா கண்டிக்கிறேன். நீங்க யார் சார் திவாகருக்கு பெண்கள் கிட்ட கேட்டு சேஃப்டி? அப்ப சபரி உங்க ஆள் சொன்னானே அவனை பைத்தியக்காரனா? இல்ல அந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ட்ல உட்கார்ந்துட்டு அந்த வீடியோ பதிவு போட்டுட்டே இருந்தாங்களே, ஏன் ஆதிரைக்கு ஒரு பயண வீடியோ காமிக்கிறீங்களா? அதுல திவாகர் தடவிக்கிட்டே இருந்தானே, அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்ததா? he claim he is a doctor. அது போக என் படிப்பு என் தரம்னு ஒருத்தன் பேசுறான், இன்னொருத்தன் என் ரேஞ்சே இல்லன்னு திமிர்ல பேசுறான். இந்த ஷோல உங்களால ஒண்ணுதான் சார் பண்ண முடியும். கமல் சார் அதை தான் சார் பண்ணாரு. நவ நாகரிகமா ஒருத்தன் நிக்சன் சொறிடுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்க இங்கயா 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 அவ்வளவுதான் சீன் மாஸ். அதுக்கப்புறம் அவனால பேசவே முடியல. எம்பரஸ் தான் பண்ணணும், அவ்வளவு மெச்சூர்டா பண்ண வேணாம். ஆனா ஓரளவுக்கு ரெக்வயர்டா பண்ணலாம்ல. அததான் சொல்றேனே, அவர் வந்து ரொம்ப 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 ஷோவோட நீட் பயாஸோட வேலை பார்க்கிறார். ஹோஸ்ட் இப்படி பண்றது நல்லதே இல்ல. ரெண்டாவது திவாகர் பெண்கள் சேஃப்டி, இப்ப திவாகரால் எந்த சேஃப்டி ஷோலாம் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் நான் ஓப்பனா சொல்றேன், எதையுமே கிழிக்க முடியாது. அங்க அதெல்லாம் மோஸ்ட் செக்யூர்ட் ஷோ. திவாகரால ஒரு மாதிரி இன்கன்வீனியன்ட் இருக்கா, டிஸ்கம்ஃபர்ட் இருக்கா அப்படின்னு அந்த வீட்டுல ஓவராலா கேட்கும் பொழுது எல்லா மேலும் இத சொல்றாங்களான்றது ஏன் மக்கள் பார்வைக்கு வைக்காம விட்டீங்க? எங்களுக்கு தனித்தனி கிளிப்பிங்கா போடுறீங்க, 1 hour எபிசோட்ல போடுறீங்க, அதையே தூக்கி ஏங்க வந்து ஒரு சர்வே பாயிண்ட்ல வைக்க வேண்டியதானே? திவாகரை வந்து புனித ஆத்மா, பெண்களின் சிறப்பு காவலன், அது மாதிரி சர்டிஃபைடு பை யூனிவர்சிட்டி ஆஃப் எண்டமால் ஆர் அக்செப்டட் பை ஹெல்த் கிராசியர் அண்ட் சைன்டு பை விஜய் சேதுபதினு ஒன்னு கொடுக்க போறீங்க. அதான் நடக்க போகுது நாளைக்கு. வேற என்ன பண்ண போகுது? நீங்க ரொம்ப நியூட்ரலா இல்லாம நடுநிலையா இருந்தீங்கன்னா அந்த ஆர்ட் இப்போ எங்களுக்கு ஷோ பூரா வாரம் பூரா திவாகருக்கு பெண்களால் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னு ஆண்களை பூரா விட்டு ஷோ எடுத்த அந்த ஃபுட்டேஜா காமிச்சிட்டு கட்சியில பெண்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ற அந்த வீடியோ காமிச்சு என்ன திவாகருக்கு மெரிட் ஏத்துறீங்க?